ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசநேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கு. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் கேந்திரஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார், 4-10 அமர்ந்திருக்கிறார். ஒரு பெரிய நன்மை தரக்கூடியது. அதே போல் மிதுனராசி நண்பர்களே, 11ஆம் அதிபதி, லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அவரும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் பொதுவாக 4ங்கிறது சுகபோகத்தை குறிக்கக்கூடியது, வருமானத்தை குறிக்கக்கூடியது, குடும்பம் சார்ந்த மகிழ்ச்சி, அதில் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள், பணங்காசு, பண வரவுகள், இதையெல்லாம் கூட குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா அது 4ஆம் பாவம் தான். அப்போது உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து, லாபஸ்தான அதிபதியும் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க, 12 அல்லது 5 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் சுக்கிரன். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் மிதுனராசி என்பர்களே, மீண்டும் அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் பாவத்தை நோக்கிய பயணம். ஒரு அடுத்த மாதம் 8ஆம் பாவத்துக்கு போயிடுறார். அப்போ இதுவரையிலும் 9ஆம் பாவத்தில் தான் குரு வக்ரமாக இருந்தாலும் 9ல் குரு உங்களுக்கு இருந்து வருகிறார். இப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கின்ற பொழுது மிதுனராசி என்பர்களே, கவலை வேண்டாம். இந்த மாதம் எப்பொழுதும் போல் ஆஸ்யூஷுவலாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது. மிதுனராசினியர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஜுவல்ஸாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ ஃபைனான்ஸு, ஆடிட்டர்ஸு, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, பண வரவுகள் சம்மந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல், அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பெரிய கம்பெனிலேருந்து பெரிய ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் ஸ்டைலில் வரலாம். அப்போ இங்கே எந்த தொழில், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஃபார்மாவாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ், எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே மிதுனராசி அன்பர்களே, இந்த மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மிதுனராசி என்பர்களே, உங்களுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் இருந்து வருது? ஆமாம் சாமி, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, நீங்கள் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நல்லது நடக்குதுன்னு சொல்கிறீங்க சாமி, ஆனால் எனக்கு எதுவும் நன்மை நடக்கவில்லை. நான் என் கொடுத்த இந்த இவ்வளோ பைசா கொடுத்தா நான் இந்த இடத்துல ஏமாந்துட்டேன், இவ்வளோ தூரம் எனக்கு எண்ணெய் ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, எத்தனை கோடி ரூபா. அப்போது மிதுனராசி என்பர்களே, நன்மை நடக்கும், ஆனால் அந்த நன்மை உங்களுக்கு வருமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகம், உங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பு. அப்போ அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக மிதுனராசி அன்பர்களை இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது, நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது மிதுனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே கார்கோ, அந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அது எந்த கார்கோ வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போ அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ், ஒன்று இந்த கம்பெனி எனக்கு ஆர்டர் வந்தால் ரெகுலராக வந்துட்டு இருந்தது சார், அந்த கம்பெனி ஆர்டர் இருந்தாலே போகிறோம், நான் என்னுடைய கம்பெனி, என்னுடைய ஆளுங்க எல்லாரும் விலை கொடுத்துருவேன். அதே போல் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்க்கு வந்து சேர வேண்டிய பணங்காசாக இருந்தால், பேமெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஆர்டர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஏதேனும் பெண்டிங்கோ அல்லது ஸ்ட்ரகிளிங்கோ இருக்குமே ஆனால்
அல்லது பையர்ஸ்க்கும் உங்களுக்கு ஏதேனும் அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட மறைந்து இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது மிதுன ராசி நேயர்களே. அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். 10க்குடைய குரு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வேலையை இழந்தவர்கள், எனக்கு வேலை போயிடுத்து சாமி, இந்த மே மாதம் வேலை போயிடுது, எனக்கு இந்த ஜூன் மாதம் வேலை போயிடுது, இல்லை எனக்கு இந்த ஏப்ரல் மாதத்துலேயே போயிடுது, நான் தேடிக்கிட்டே இருக்கேன் கிடைக்கல. அப்போது வேலையை இழந்தவர்கள் மீண்டும் வேலை கிடைக்க ஒரு அற்புதமான மாதம். அதே போல் புதுசாக படிச்சுட்டு என் பையனுக்கு வேலை கிடைக்குமா, என் பொண்ணுக்கு வேலை கிடைக்குமா, நிச்சயமாக வேலை கிடைக்கும். அதே போல் வேலையை இழந்தவர்கள், வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், வேலை வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஓப்பனிங் நல்லபடியாக இருக்கும். இந்த மாதம் மிதுன ராசிக்கு வேலை கிடைக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கேன், எங்கள் மேலே ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அங்கே என் மேலே ஒரு பேட் ரிப்போர்ட் இருக்குது, அல்லது பேட் கமாண்ட் இருக்குது, அல்லது என் மேலே ஒரு துறை ரீதியான ஒரு நடவடிக்கை இருக்குது, நான் வந்து எதிர்த்து நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி நேயர்களே. இன்னும் கூட வேலை வாய்ப்புகளை சொல்லணும்னாக்கா, ஒரு நல்ல உயர் பதவிகளில் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், நிச்சயமாக நீங்கள் உங்கள் வேலையை காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுக்கான முறையான பரிகாரங்கள் அல்லது முதல்ல உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நேரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலுக்கு என்ன தேவை, சனி சூரியன் சேர்க்கை தேவை. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே, இப்போ அவனி முடிஞ்சு புரட்டாசி பிறக்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. சனி சூரியன் சேர்க்கை நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். அரசியலை பொறுத்தவரையில் உயர் பதவிகள், பட்டங்கள், பேர், புகழ், அந்தஸ்து இவையெல்லாம் கூட அவங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியலில் உங்களுக்கான செலவீனங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு தொழில் போட்டிகள் மறைமுகமாக, உங்கள் செய்கிற தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய எதிரிகள் ரொம்ப உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. பல இடங்களில் உங்களுக்கு அது பிரதிகூலமாக ஆப்போசிட்டாக மறைஞ்சுபடுது. உங்களுக்கு யார் பிரச்சனை, என்ன பிரச்சனைனே தெரியாமல் இருக்குது என்பது தான் உண்மை. ஸோ அரசியலை பொறுத்தவரையில் நல்ல நேரம் இருக்கிறது, ஆனாலும் கவனம் தேவை என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. அரசியலை சார்ந்த நண்பர்களே, நீங்கள் செய்கிற தொழிலில் கவனமாக இருக்கணும். உங்கள் பார்ட்டிஸில் உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை தேவை. அடுத்ததாக சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. வருமானம் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். ஒரு சில சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். பெரிய கூப்பிடாத ஒரு கம்பெனியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் திடீர் ஒரு அழைப்புகள் வரும். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ சினிமா துறையை பொறுத்தவரையிலே அதிர்ஷ்டம் மிகுந்த மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களை விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவது இல்லை. அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மிதுன ராசி அன்பர்களே, 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நம்ம வீட்டுக்காரர் கோவப்படுவார், என் மனைவி கொஞ்சம் கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னாக்கா பிரச்சனை இருக்காது. அதையும் மீறி, இல்லை சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்செடுத்து எங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம்,
அந்த மாதிரிலாம் சொல்பவராக இருப்பீர்களே. ஆனால் இல்லை ஏன்னா நான் வாழ்கிறேன்னு தான் சொல்கிறேன், அந்த அம்மா தான் அப்படி பண்ணுறாங்க, அப்படிலாம் குறைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவையெல்லாம் கூட இந்த மாதம் உங்களுக்கு கைகூடும். ஸோ ஏன்னா 7 கூடியவன் தான் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற. ஸோ திருமண யோகம் நல்ல வாய்ப்புகள் உருவாகும், குழந்தை பாக்கியம் உருவாகும், ஆண் பெண் உறவு முறைகளில் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அப்போது ஃபேமிலி செக்டரை பொறுத்தவரையில் மிதுன ராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.